கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தில் இந்த நாட்களில் நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. ஆதிகாமம் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை இந்த நாட்களிலே வாசிக்க கேட்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இங்கே ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இந்த நாட்களை நினைவு கூறுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்கனவே ஆபிரகாமுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் அந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரி, பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இங்கே ஆபிரகாமும் அவனுடைய சகோதரனுமாகிய அங்கே லோத்துவும் இந்த நாட்களிலே அங்கே பார்க்கிற வேளையிலே அவர்களுடைய மந்தைகளுக்குள்ளே வருகிற பிரச்சனைகளின் நிமித்தம் இந்த நாட்களிலே என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அங்கே லோத்து ஆபிரகாமை விட்டு இந்த நாட்களிலே பிரிந்து போகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே அதற்கு பின்பாக தேவன் வந்து ஆபிரகாமோடு பேசுகிறார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுக்கிறது மட்டுமல்ல, உன் சந்ததியை பூமியின் தூளைப் போலவும் பெருக பண்ணுவேன். ஒருவனும் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியை எண்ணப்படும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்ப்போமா இருந்தால், அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்திலே உள்ள ஒரு மகிமையான காரியம் என்ன? நம்மை சூழ்ந்திருக்கிற ஒரு ஜனங்கள் நம்மை விட்டு விலகுகிற வேளையிலே தான் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர முடியும். நம்முடைய ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதங்களுக்கு ஒரு சிலர் இந்த நாட்களில் என்ன செய்வார்கள்? தடையாக இருப்பதனால் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை எங்கள் மத்தியில் இந்த நாட்களை நிறைவேற்ற முடியாமல் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நண்பர்களாக இருக்கலாம் அல்லது சில உறவினர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு அவர்கள் தடையாக இருந்து அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளே செயல்பட முடியாதபடி இந்த நாட்களை அவர்கள் தடைகளை போட்டுக்கொண்டே இந்த நாட்களே இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதன் நிமித்தம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடி அந்த ஆசீர்வாதங்கள் நம்மை இந்த நாட்களை விட்டு நீண்ட நாட்களாக அந்த ஆசீர்வாதங்களுக்கு காத்திருக்க வேண்டிய கட்டங்களிலே இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதனாலே இந்த நாட்களிலே நாங்கள் தேவன் நம்மோடு பேசி நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா இருந்தால் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களுக்கு இடரலாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தள்ளிவிட வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இங்கே லோத்துவோடு இருந்த நாட்களிலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த நாட்களை நிறைவேற்ற முடியாமல் இருந்தது. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் லோத்து அங்கே இந்த நாட்களிலே ஆபிரகாமை விட்டு என்றைக்கு இந்த நாட்களிலே அங்கே விலகினாரோ அந்த நிமிஷத்திலே இருந்து தேவன் தெளிவாக இந்த நாட்களிலே ஆபிரகாமுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை அங்கே இந்த நாட்களை உறுதிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்ன? தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படியானால் அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தால் அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத காரியம், விட்டுவிட வேண்டிய காரியங்களை நாங்கள் விட்டுவிட்டால் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் மீண்டுமா சுதந்திரித்துக் கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இந்த நாட்களை வரக்கூடியவர்களாக இருக்கும். சில வேளைகளில் பாருங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு சிலர் இந்த நாட்களில் நமக்கு முட்டுக்கேடாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆவியானவரோடு நாங்கள் நடக்க முடியாதபடி அவர்கள் ஏதாவது ஒரு தடைகளை இந்த நாட்களை போட்டுக்கொண்டே இந்த நாட்களில் இருப்பார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்கிற வேளையிலே அதன் நிமித்தம் இன்றைக்கு நாங்கள் ஆவியானவரோடு நடக்க முடியாதபடி, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் தீர்மானித்து கொள்ள முடியாதபடி, நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாதபடி மாமிசத்திலே இந்த நாட்களில் நடக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாமிசத்துக்குரிய காரியங்கள் அங்கே நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆவியானவரோடு இந்த நாட்களை நடக்கிற வேளையிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை அங்கே இந்த நாட்களே நிறைவேறக்கூடியதாக இந்த நாட்களே இருக்கிறது. அதனாலே இந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் இந்த நாட்களில் அங்கே தேவன் நமக்கு நிறைவேற்ற வேண்டுமா இருந்தால் வேண்டாத காரியங்களை நாங்கள் விட்டு தேவனோடு ஐக்கியப்படுகிற வேளையிலே இந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் சொன்ன பிரகாரம் இந்த நாட்களிலே அது இந்த நாட்களில் நிறைவேறும் என்பதை விசுவாசிப்போம். கர்த்தர் உங்களோடு
உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு நிறைவேற தடையா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனோடு நீங்கள் ஐக்கியப்படுங்கள். கர்த்தர் இன்றைய நாளிலே இந்த வாக்குத்தத்தத்தினூடாக உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தேவன் இன்றைக்கு நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் கர்த்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.